இளையராஜா என்ற சகாப்தம் தொடங்கிய அந்த முதல் நாள் கவியரசு கண்ணதாசன் கணித்த அந்த மாபெரும் உண்மை. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரை இசையை தனது அசுரத்தமான கிராமிய இசையால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்ற மாபெரும் இசை சகாப்த இசைஞானி இளையராஜா. அவர் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமான திரைப்படம் எதுவென்று பார்த்தால் அதுதான் அன்னக்கிளி என்ற திரைப்படம். ஆனால் ஒரு சாதாரண கிராமத்து இளைஞனாக வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த அந்த இளையராஜாவை தமிழ் சினிமாவிற்கு அடையாளம் காட்டியதில் கவியரசு கண்ணதாசனுக்கு இருந்த ஒரு மாபெரும் எமோஷனல் பின்னணி உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி தான் நாம் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். அது 1975ஆம் ஆண்டு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் தயாரிப்பில் அன்னக்கிளி திரைப்படத்தின் பணிகள் தொடங்கி கொண்டிருந்த நேரம். படத்திற்கு புத்தம் புதிய இளைஞரான ராசையாவை, அதாவது இளையராஜாவை இசையமைப்பாளராக போட முடிவு செய்தனர். ஆனால் படத்தின் பாடல்களை எழுத அசுர கவிஞரான கவியரசு கண்ணதாசன் கம்போசிங் அறைக்கு வந்தார். அங்கே ஒரு மெலிந்த உடம்போடு சாதாரண உடையில் அமர்ந்திருந்த இளையராஜாவை பார்த்த கண்ணதாசன், "தம்பி, நீ என்ன மெட்டு வச்சிருக்க வாசி" என்று கம்பீரமாக கூறினார். இளையராஜா சற்றே பதற்றத்துடன் தனது ஹார்மோனிய பெட்டியை திறந்து தான் அதுவரை சேகரித்து வைத்திருந்த தூய தமிழ்நாட்டின் கிராமிய மண் வாசனையோடு ஒரு மெட்டை வாசித்து காட்டினார். அந்த மெட்டை கேட்ட அடுத்த நொடி சிகரெட் பிடித்து கொண்டிருந்த கண்ணதாசன் அப்படியே உறைந்து போய் நின்றார். அந்த மெட்டில் இருந்த அசாத்தியமான எளிமையும் ஜீவனும் கவிஞரின் இதயத்தை தொட்டது. உடனடியாக தனது பேனாவை எடுத்த கவியரசு கண்ணதாசன் இளையராஜாவின் திரை வாழ்க்கையை தொடங்கி வைத்து முதல் காவிய வரியை எழுதினார். அதுதான் "அன்னக்கிளி உன்னை தேடுது, ஒரு ஆலோலம் பாடுது, நெஞ்சுக்குள்ளே ஏதோ செய்யுது, அது என்னவென்று தெரியலையே" என்ற பாடல். சரட சரடவென அடுத்த வரிகள் எழுதினார் கவியரசு கண்ணதாசன். "மண்ணில் வாசனையை பாட்டிலே வருது, அந்த தம்பியின் கையிலே ஏதோ ஜாலம் இருக்குது" என்று மெட்டை பாராட்டி எழுதினார். பாடல் பதிவாகி முடிந்ததும் கண்ணதாசன் பஞ்சு அருணாச்சலத்தை அழைத்து, "பஞ்சு, இந்த தம்பியை சாதாரணமாக நினைக்காதே. அவன் தமிழ் படத்தின் இசையமைப்பை இன்னும் 30-40 வருடங்களுக்கு தன் கையில் வைத்திருக்க போகிறான். இவன் வெறும் ராசையா அல்ல, இசைக்கு ஒரு மகாராஜா" என்று அன்றே தீர்க்க தரிசனமாக கணித்து கூறினார். அன்று கம்போசிங் அறையில் கண்ணதாசன் காட்டிய அந்த பெருந்தன்மையும் இளையராஜாவின் அந்த அசாத்தியமான இசை ஞானமும் தான் தமிழ் திரை இசையை உலக அரங்கில் கம்பீரமாக நிமிரச் செய்தது. கண்ணதாசன் சொன்னபடியே அன்னக்கிளி வெளியாகி தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் இளையராஜாவின் இசை அசுர வேகத்தில் பரவியது. மாபெரும் சகாப்தத்தின் பிறப்புக்கு அடித்தளமாக அமைந்த இந்த விறுவிறுப்பான பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி இன்ட்ரெஸ்டான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.